ராஜஸ்தானில் மூத்த அரசு அதிகாரியின் மனைவி வேலைக்கே செல்லாமல் 2 நிறுவனங்களில் 37 லட்சம் ரூபாய் சம்பளம் என்ற பெயரில் லஞ்சமாக வாங்கியிருப்பது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இப்படி கூட லஞ்சம் வாங்கலாம் என அரசு அதிகாரி ஒருவர் லஞ்சத்திற்கு இலக்கணம் வகுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? எவ்வளவு நேக்கா லஞ்சம் வாங்கியிருக்காயா? லஞ்சம் வாங்குவது அப்படிங்கிற ஸ்கூலுக்கு இவர்தாயா ஹெட் மாஸ்டரு. கொஞ்சம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு போங்க சார் என்று கூறும் அளவுக்கு திறன் படைத்த அந்த நூதன அரசு அதிகாரி நம்ம ராஜஸ்தான் இருக்குல்ல, அங்கதான் இருக்காரு. நோ வேலை, நோ டென்ஷன், ஒன்லி பணம் என்கின்ற பாலிசியை அடிப்படையாக கொண்டு அரசு அதிகாரி லஞ்ச லாவணியத்திற்கு இலக்கணம் வகுத்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ராஜஸ்தான் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை இயக்குநராக இருக்கும் பிரத்யுமன் தீட்சித் என்பவர்தான் அந்த தில்லாலங்கடி திருட்டு அதிகாரி. லஞ்சம் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக திகழும் இவரது மனைவி பூனம். காலையானால் நெட்ஃபிளிக்ஸ், மதியமானால் அமேசான் பிரைம், மாலையானால் ஜியோ ஹாட்ஸ்டார் என வலம் வரும் பூனத்திற்கு மாதமானால் 1,60,000 ரூபாய் பணம் சம்பளமாக வழங்கி வந்துள்ளது 2 நிறுவனங்கள். ஆமா, அது எப்படி வேலைக்கே போகாம சம்பளம் கொடுக்காக என்று கேட்டால் அது அப்படித்தான் என்கிறார் பூனத்தின் கணவர் தீட்சித். ஒரின்போ சொல்யூஷன் மற்றும் ட்ரீஜன் சாப்ட்வேர் லிமிடெட் ஆகிய 2 கம்பெனிகள் பிரத்யுமன் தீட்சித் மூலம் அரசு துறைகளில் டெண்டர்களை பெற்றுள்ளனர். அதற்கு எவ்வளவு பணம் சார் வேண்டும் என அவர்கள் கேட்டபோது, அடக்கடவுளே, லஞ்சமா? அதை என் கையால் கூட தொடமாட்டேன் என்று பதறி துடித்திருக்கிறார் தீட்சித். அதற்கு பதிலாக தனது மனைவி பூனம் அவர்களது கம்பெனியில் வேலை செய்வதாக கூறி சம்பளம் என்ற பெயரில் லஞ்சத்தை அனுப்பி வைக்கும்படி உதட்டோரமாக புன்முறுவல் முத்துக்கொண்டே கேட்டிருக்கிறார். தீட்சித்தின் சாணக்கிய தனத்தை அறிந்து ஒரிகலங்கி போன அந்த 2 நிறுவனத்தினரும் 2019 மற்றும் 2020 ஆகிய 2 ஆண்டுகளும் மாதமானால் 1,60,000 ரூபாய் என மொத்தம் 37,50,000 ரூபாய் பணத்தை பூனத்தின் வங்கி கணக்கில் வரவு வைத்துள்ளது. இதை கண்டு பொறுக்க முடியாத யாரோ ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. விசாரணையில் நீங்கள் வேலை பார்த்த கம்பெனி எங்கே இருக்கிறது என்று அதிகாரிகள் பூனத்திடம் கேட்டுள்ளனர். அதற்கு அந்த கம்பெனி மும்பை குறுக்கு சந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிறது என கூற பூனத்தின் மானம் பறிபோயிருக்கிறது. இதன் மூலம் அவர் சம்பளம் வாங்கிய கம்பெனி எங்கிருக்கிறது என்பது கூட அவருக்கு தெரியாது என்பது உறுதியானது. அரசு அதிகாரி ஒருவர் நூதன முறையில் டெண்டருக்கு லஞ்சம் பெற்ற சம்பவம் ராஜஸ்தானில் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஒரு சேர ஏற்படுத்தி அனைவரின் வாயையும் பிளக்க வைத்துள்ளது.